என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை மறுபடியுமாக இந்த வருஷத்தின் கடைசி நாளாகிய இந்த டிசம்பர் 31ஆம் தேதி சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவன் இந்த வருடம் முழுவதும் நமக்கு போதுமானவராய் இருந்தார். இந்த வருஷத்தின் 52 வாரங்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். தவறே செய்யவில்லை. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. நீங்கள் ஆமேன் என்று சொல்வீர்களா? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்தார். சில கடினமான பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கலங்காதீங்க. அதுவும் நம்முடைய நன்மைக்காக தான். பல பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். எவ்வளவு அதிகமாய் துதிக்க வேண்டும் அல்லவா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு நாள். இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் தேவன் நமக்கு வைத்த கிருபை நிமித்தமாக நாம் இந்த வருஷத்திலே ஒருவேளை ஒரு வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்து இன்னொரு வருஷத்தையும் பார்க்கும்படியான கிருபைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளாகிய இன்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி. நம்முடைய ஸ்தோத்திரத்திலே காணப்பட வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இங்கு 103ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் முழு உள்ளமே என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். பிரியமானவர்களே, பல நேரம் நம்ம துதிக்கணும்னு நினைக்கிற நேரம்தான் பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இக்கட்டுகளையும் நாம் கடந்து வந்த சில கடின பாதைகளையும் நினைத்து நமக்குள்ள அழுக வரும், முறுமுறுப்புகள் வரும், துதிக்க முடியாதபடி சில போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம துதிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கு வாசிக்கிறோம், மனதார ஸ்தோத்தரிக்க தான் ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். முதலாவது நம்முடைய ஸ்தோத்திரத்தில் காணப்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மனதார ஸ்தோத்தரிப்போம். அவர் சொல்லுகிறார், என் முழு உள்ளமே. கொஞ்ச நேரம் இந்த நாளில் நீங்கள் உட்கார்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் செய்த நன்மையெல்லாம் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில காரியம் தீமையை போல இருந்திருக்கலாம், அதுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி தெரியுமா? மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபுவின் மனைவி சொல்றா, இன்னுமா உன் உத்தமத்தில் நீர் உறுதியாய் நிற்பீர் என்று தன்னுடைய கணவராகிய யோபுவை பார்த்தவன் மனைவி சொன்னபோது யோபு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? யோபுவால அவரை துதிக்காம இருக்க முடியல, யோபுவால அவரை ஸ்தோத்தரிக்காம இருக்க முடியல. பிரியமானவர்களே, யோபு வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. எல்லா இழப்பின் மத்தியிலும் அந்த யோபு ஆண்டவரை துதிக்க, தன் உத்தமத்தை காத்து கொள்ள, தன்னுடைய உதடுகளால் பாவம் செய்யலன்னு வாசிக்கிறோம்ல. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த உதட்டினால் தேவனை குறை சொல்லல, அந்த உதடுகளினால் முறுமுறுக்கல, அந்த உதடுகளினால் தேவனை சபிக்கல. நிறைய பேர் கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவரை துக்கப்படுத்துறவங்க இருக்காங்க. இந்த வருஷத்துல அது மாதிரி என்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா? ஏன் கடவுளேன்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்டது உண்டா? கொஞ்சம் இந்த நாளில் அதை யோசித்து, ஆண்டவரே நான் முறுமுறுத்துட்டேன், சாரி என்று சொல்லி நீங்கள் மனதார துதிப்பீங்களா? முதலாவது மனதார துதிப்போம். சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் அதைதான் சொல்லுகிறார், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன்னு சொல்றார். முதலாவது மனதார துதிப்போம். இரண்டாவதாக 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இரண்டாவது, மறவாமல் ஸ்தோத்திரியுங்கள். முதலாவது மனதார ஸ்தோத்திரியுங்கள், இரண்டாவது மறவாமல் ஸ்தோத்திரியுங்கள். தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? ஆண்டவர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சுகமான 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் மாத்திரம் வந்து அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். லூக்கா சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. நன்மை கிடைச்ச உடனே மறந்துட்டு போகிற ஒரு கூட்டம் தான் அந்த 9 பேர் கூட்டம். ஆனால் ஒருவனோ மனதார துதித்தான், மாத்திரமல்ல மறவாமல் துதித்தான். அப்பாவை மறக்கக்கூடாதே. இந்த வருஷத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினார், விபத்துகளிலிருந்து காப்பாற்றினார். எத்தனை பெரிய விபத்துகள், சாகலையே, எத்தனை பெரிய விபத்துகள், நம்மை கண்மணி போல காத்தாரே. சில சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு? அதெல்லாம் ரொம்ப அற்பமானது, அதெல்லாம் சின்ன விஷயம். இப்போ கூட சொல்கிறேன், கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. நினச்சி துதிங்க. நம்ம துதிக்கிறதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டவர்கள். என்னெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களோ கொஞ்சம் உட்கார்ந்தா தான் நினைவுக்கு வரும். அப்படியே வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தால் நம்ம கொஞ்ச நேரம் துதிக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் தான், அதனால் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கலாம், கடைக்கு போகலாமா, ஷாப்பிங் போகலாமா, இதெல்லாம் நியூ இயரில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் தான். இன்னும் கொஞ்சம் நினைத்து மறவாமல் துதிக்கிறதற்கு இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு நல்ல வாய்ப்பு. அதனால் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்ச நேரம் தனியாக உட்காருங்க. பர்சனலாக தேவ சமூகத்தில் முட்டி போட்டு நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து என்னெல்லாம் நன்மையை பெற்றீங்களோ எழுதி கண்ணீரோட எதையுமே மறந்துடாதீங்க. ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. மனதார துதிப்போம், மறவாமல் துதிப்போம். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 11-12 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103, 11, 12. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். உண்மையில் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் நினச்சி பார்த்தா நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யலை. 10வது வசனத்தை பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்ம செஞ்ச பாவத்துக்கும் துரோகத்துக்கும் ஆண்டவர் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்துருந்தா இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வாழ்ந்திருப்போம். வழுவாமல் காக்க வல்லவர் அவர். ஆனால் நிறைய நேரம் கால் சறுக்கிச்சில்ல, சறுக்கும் போதெல்லாம் அவர் கிருபை நம்மை தாங்கினதல்லவா. உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது மனதிலே சறுக்கி இருக்கலாம், அல்லது பார்வையிலே சறுக்கி இருக்கலாம், வார்த்தையில் சறுக்கி இருக்கலாம். எங்கேயாவது நீங்கள் சறுக்கி இருந்தால் மனம் திரும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். மனம் திரும்பி ஸ்தோத்தரிக்க தான் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நிறையா காரியங்களில் வீழ்ச்சியை கண்டிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம். நிறைய சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நினச்சி பார்க்க முடியாத சில பாவ சோதனையில் விழுந்திருக்கலாம். நானாக விழுந்தேன்னு சொல்லி உங்களை நினச்சே நீங்கள் அருவருப்பாக நினச்சிருக்கலாம். பாவத்தை என்னைக்கு ஒரு மனுஷன் நான் செஞ்சிட்டேனே, செஞ்சிருக்கக்கூடாது என்று ஒரு அருவருப்பு அந்த பாவத்தின் மேலே வருதோ, ஐயோ சீன்னு என்னைக்கு அந்த பாவம் செஞ்ச பாவத்தை குறித்து அங்கே துக்கப்படுறாங்களோ, அவங்க தான் மனம் திரும்புவதற்கும் திரும்ப எழும்புவதற்கும் தேவனை துதிப்பதற்கும் ஏற்ற ஜனங்கள். அவங்க தான் தேவனுடைய மன்னிப்பை பெறுகிற ஜனங்கள். சிலர்லாம் செஞ்ச பாவத்தை, வீழ்ச்சியை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, யார் செஞ்சலை, நான் செய்கிறதுக்கு நான் மட்டுமா செஞ்சேன் அப்படிலாம் சொல்லி நியாயப்படுத்துவாங்க. பாருங்களேன், மன்னிப்பு கேட்க மனசு வராது. கடவுள்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, சக மனிதர்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்க இதை மாதிரி மன்னிப்பு கேட்க மனம் இல்லாதவர்கள், மனம் திரும்ப மனதில்லாதவர்கள். அவங்க மனம் திரும்பாததுனால அவங்களால துதிக்கவே முடியாது. ஆயக்காரனை பார்த்து பாருங்கள், எப்படி ஒரு இலக்காரமாக அவனை பார்த்தான் பாருங்களேன். யோசித்து பாருங்கள். நிறைய நேரம் நம்ம அப்படி தானே வாழ்கிறோம். மற்றவங்கள விட நான் பரவாயில்ல, மற்றவங்கள விட நான் ஓகே, அவன் செஞ்ச மாதிரி நான் அநியாயமாக செய்யலையே, இப்படி தானே நமக்குள்ளே ஒரு சுய நீதியை வச்சிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை உறுத்திக்கிட்டு இருக்கா? அதை மேற்கொண்டுக்கிட்டே அதை வச்சுட்டு அதோடு கூட நீங்கள் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மனம் திரும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனம் திரும்புங்க, சாரி ஆண்டரேன்னு கேளுங்க. நான் நிறைய இடங்களில் ஆண்டரே நான் தவறு செஞ்சுருக்கிறேன், கோவப்பட்டிருக்கிறேன், மன்னிக்க மறந்துருக்கிறேன், மன்னிப்பு கேட்க மறந்துருக்கிறேன், சாரி அப்பான்னு கேளுங்க. நீங்கள் சாரி கேட்குறதுல குறைஞ்சிடவே மாட்டீங்க. பிசாசனுடைய பெரிய தந்திரம் மன்னிப்பே கேட்க விட மாட்டான்.
மன்னிப்பு கேட்காம உங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது பிசாசினுடைய தந்திரத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யார்கிட்ட வேணால் மன்னிப்பு கேட்கலாம். உங்கள் பிள்ளைங்ககிட்ட கேட்கலாம், தப்பே இல்லை. உங்கள் கணவர்கிட்ட கேட்கலாம், உங்கள் மனைவிட்ட கேட்கலாம். அது எப்படி பெரியவங்க சின்னவங்க கிட்ட போய் கேட்கலாமான்னு நினைக்கிறீங்களா? கேளுங்க, நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க. அந்த மன்னிப்பு ஒரு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். மன்னிப்பு தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். மன்னிப்பு அது நீங்கள் முந்திக் கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் தருவார். உங்கள் சிந்தையில் தருவார், இருதயத்தில் தருவார். நீங்கள் யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வருஷ கடைசியில் ஒரு ஃபோன் பண்ணிடுங்க, ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஐ ஆம் சாரி, தப்பே இல்லை, நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். நிறைய நேரம் நம்ம மன்னிச்சிட்டேன்னு பெருந்தன்மையாக சொல்கிறதா நினச்சிக்குவோம், ஆனால் தவறு நம்ம வச்சுருப்போம். அதனால் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், நான் மனம் திரும்புகிறேன். ஏன்னா அவர் தான் சொல்கிறார் பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். அவர் விளக்குனார்னா மன்னிப்பு கேட்டால் தான் விளக்குவார். மன்னிப்பு கேட்டால் தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது இல்லையா, 1 யோவான் 1:7 1:9 மறந்துடாதீங்க. நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அறிக்கை பண்ணுறவங்கள தான் கழுவி சுத்திகரிக்கும். அறிக்கை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மறவாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மனம் திரும்பி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, வருஷத்தின் கடைசி நாளிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் அமர்ந்து நாங்கள் ஆண்டவரே நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் நிதானித்து யோசித்து நாங்கள் உங்கள் சமூகத்தில் அவைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி அப்பா. நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்னதென்று உணர்த்துங்க. மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியத்தை தாங்க, ஒவ்வொருவருக்கும் தாங்க. மனம் திரும்பக்கூடிய இந்த தீர்மானத்தை இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எடுக்க தைரியத்தை தாங்க அப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி. இந்த வருஷம் முழுவதும் இந்த இன்றைய முத்தை ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி நாங்கள் அதை கேட்கவும் நாங்கள் அதை பார்க்கவும் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து புது வருஷத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் நாமம் எங்களில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்குரிய மனப்பாட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதத்தின் முதல் 5 வசனம். முதல் 2 வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. முதல் 5 வசனத்தை மனப்பாடம் பண்ணிடலாமா? 5 வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். இல்லை பிரதர், நான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ரெகுலராக அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நான் மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் தயவுசெய்து அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விலாசத்தை நீங்கள் அனுப்பிடுங்க. இன்றைக்கி அதை செஞ்சுருங்க. ரெகுலராக கடந்த நாட்களில் நாங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டே வரோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய அட்ரஸை, நீங்கள் தெளிவான அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் பேரோட நீங்கள் பண்ணிடணும். நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ரெகுலராக பண்ணவங்களுக்கு நாங்கள் பரிசுகள் கொடுப்போம். ஐயோ மறந்துட்டேன் பிரதர் அப்படின்னா பரவாயில்ல. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தயவு செய்து நீங்கள் இந்த எவர்ஸ் அ டே சேலஞ்சில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசன சவாலிலே சேர்ந்துக்கோங்க. நம்ம 365 வசனம் அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு இப்போயே ஆயத்தம் ஆயிருங்க. இன்னொரு அறிவிப்பு, நாளைய தினத்தில் நம்ம சென்னையில் இருக்கிறவங்க, சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்முடைய பேர்சபா ஜப மையத்தில் விருகம்பாக்கம் நம்ம ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கும். தயவுசெய்து உங்களெல்லாம் ஃபேமிலியாக பார்க்க விரும்புகிறேன். குடும்பமாக வாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபம் பண்ணி நம்ம சில பரிசுகளை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து செல்ல அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.